Hi, this is Andrew. You are watching me on BehindRoots.com. படத்துக்கு ஆக்சுவலாக ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அதுவும் பர்டிகுலராக அந்த ஃபர்ஸ்ட் டேயே வந்து வைரலாக வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா வெப்சைட்ஸ்லையும் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இது ரொம்ப நாளாக வந்துட்டு இட்ஸ் பீன் இந்த வெயிட். அண்ட் நிறைய பேருக்கு வந்துட்டு ஆக்சுவலாக இவ்வளோ நாள் ஏன் வெயிட் பண்ணி வச்சிருக்காங்க, இன்னும் ரிலீஸ் பண்ணலை, ஒரு வேலை படம் நல்லா இல்லையா, இந்த மாதிரிலாம் ஒரு அபிப்பிராயம் இருந்தது. ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் ஆனோன்னா அன்னைக்கே வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா வெப்சைட்ஸ் அண்ட் இது விஷயங்களில் வந்துட்டு கிரிட்டிக்ஸ் மத்தியில் வந்துட்டு நல்ல ஒரு ரிவ்யூ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது இப்போ வந்து வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆகி ஆல்மோஸ்ட் பப்ளிக்கும் நல்ல ஒப்பீனியனோட இட்ஸ் ஸ்ப்ரெடிங் அண்ட் இட்ஸ் டூயிங் ரியலி வெல். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுவும் முக்கியமாக கிரிட்டிக்ஸ் மத்தியில் வந்துட்டு நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு, அவங்க பாராட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் மேக்கிங் மீ ஈவன் மோர் ஹாப்பியர். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ரோலுக்கு வந்துட்டு இப்படியா ஒரு இமேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சிருந்தேன். அண்ட் நியூ ஃபேஸ் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ண உடனே ஓரளவுக்கு க்ரூம்டா ஒரு ஆள் செலக்ட் பண்ணோம்னா நல்லது. ஏன்னா டோட்டலாக ஃப்ரெஷ் ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஆக்டிங் ஒரு கேமரா முன்னாடி எந்த பரிச்சயமே இல்லாமல் அவங்கள கூட்டு வந்து நம்ம எல்லாமே சொல்லி கொடுக்கணும் அப்படின்னும் போது ஓரளவுக்கு குவாலிட்டி லாஸ் ஆகலாம். ஸோ அதனால ஆல்ரெடி ஏதாவது ஒர்க் ஆட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி க்ரூமாக இருக்கிற ஒரு ஆளை செலக்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த நேரத்தில் ஐ ஷுட் சே வாஸ் லக்கி, கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த ஆட் வந்தது, ஏர்டெலுடைய கமர்ஷியல். அண்ட் ஹி ஹஸ் டன் அ லாட் ஆஃப் ஒர்க் இன் பாம்பே. ஸோ அதை பார்த்த உடனே இட் வாஸ் குவைட் இம்ப்ரெசிவ். அண்ட் அந்த பர்டிகுலர் ஆட்லையும் ஷிவை செலக்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்துட்டு அந்த ஒரு ஆடை வந்துட்டு எல்லா ரீஜனுக்குமே அவங்க வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருந்தாங்க. ஸோ தே வாண்டட் அ ஃபேஸ் விச் வில் ஆக்சுவலி சூட் ஆல் ரீஜன்ஸ். ஸோ ஷிவ் வந்துட்டு ஈ வாஸ் பர்ஃபெக்ட்லி அந்த ரோலுக்கு அந்த ஆடுக்கு செட் ஆகிற மாதிரி இருந்தாப்புல. ஸோ நானும் பார்த்த உடனே ஒரு சவுத்தில் ஒரு ஃபிலிம், அந்த ஃபிலிம்க்கு வந்துட்டு இந்த ஃபேஸ் கண்டிப்பாக செட் ஆகும், அதே நேரத்தில் ஒரு ஸ்வீட் சாக்லேட் பாய் அந்த ஒரு இது இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி செலக்ட் பண்ணேன். இப்போ ஆஃப்டர் த ஃபிலிம் இஸ் ரிலீஸ்ட் எல்லாருமே வந்து அதை வந்துட்டு ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, காஸ்டிங்கை ரொம்பவே பாராட்டுறாங்கன்னும் போது டிசிஷன் கரெக்டாக இருந்தது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்னமோ அவன் பெரிய ஃப்ளர்ட்டா இருப்பான் தான் தோணுது. எந்த வேகத்துல உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சானோ அதே வேகத்துல உன்னை விட்டுட்டு போயிடுவான்னு தோணுது. பையன் பொண்ணு ரெண்டு பேருமே புதுசா போகலான்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா பொண்ணும் வந்துட்டு பாம்பே சைட்ல தான் செக் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அதுவும் வந்துட்டு நல்ல ஒரு டேலண்டடான பர்சனா வேணும் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் மான்சியும் வந்துட்டு அதே மாதிரி ஆட்ஸ்ல இருந்து தான் செலக்ட் பண்ணேன். பட் அவளை மான்சியை மீட் பண்றதுக்காக பாம்பே போனப்போ ஒரு ப்ராப்பர் ஆடிஷன் எதுவும் பண்ண முடியல. ஸோ வி ஜஸ்ட் பிரீஃபா ஒரு டைம்க்கு வந்துட்டு வி மெட் இன் அ மால் அண்ட் ஒரு 2 நிமிஷம் பேசினோம். பேசிட்டு ஏதாவது ஃபியூ லைன்ஸ் சொல்லுங்க, ஐ ஷூட் இட் இன் மை கேமரா அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணேன். பேசி முடிச்சுட்டு ஷி கேவ் அ பிரைட் ஸ்மைல். ஸோ சென்னை இங்கே வந்ததுக்கு அப்புறமா அந்த வீடியோ திருப்பி போட்டு பார்க்கும்போது த ஸ்மைல் வாஸ் வாட் வாஸ் வெரி கேப்டிவேட்டிங். ஸோ ஐ தாட் இவ்வளோ பிரைட்டாக ஒருத்தரால் ஸ்மைல் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக படம் பார்க்கும்போது இந்த ஸ்மைலே வந்துட்டு பல பேருடைய இதை அட்டென்ஷனை வந்து கிராப் பண்ண முடியும். அண்ட் டெஃபினட்டாக இந்த ரோலுக்கு வந்து ஷில் பி பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி தோணுச்சுது. அண்ட் இப்போ லீலை வந்துட்டு இவ்வளோ பெரிய அப்ரிசியேஷனுக்கு வந்துட்டு ஐ ஷுட் டெஃபினெட்லி சே ஷிவ் அண்ட் மான்சி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் ஒரு மெயின் ரீசன். ஸ்டோரியோடைய ஸ்க்ரீன் பிளே அந்த விஷயங்கள் எல்லாம் கூட எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. பட் அதை வந்துட்டு இவ்வளோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் நான் வந்துட்டு அதை வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணியிருந்தேன்னா அதுக்கு இவ்வளோ பெரிய அப்ரிசியேஷன் வந்திருக்காது. ஸோ அதனால இந்த டைம் வந்துட்டு ஐ ஷுட் டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் போத் ஷிவ் அண்ட் மான்சி. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பசங்களும் ஒரு விஷயத்தில் மட்டும் ஒரே மாதிரி தான். அவங்க கண்ணுக்கு அழகாக தெரிகிற பொண்ணுங்க கிட்ட அவங்களால வெறும் ஃப்ரெண்டாக மட்டும் பழக முடியாது. ஒன்று லவ் பண்ணணும்னு நினைப்பாங்க, அப்படி இல்லை கை வைக்கணும்னு நினைப்பாங்க. சந்தானம் ஆக்சுவலாக ரொம்ப பெரிய ஹெல்ப். ஸ்டோரி எழுதி முடிச்ச அந்த டைமில் வந்துட்டு சந்தானம் வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு ஸ்டோரியில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இல்லை. வெறுமனே வந்து ஓரளவுக்கு அந்த ஸ்டோரியோட சில போர்ஷன்ஸில் மட்டும் தான் வந்துட்டு போகிற மாதிரி இருந்தது. தென் ஒன்ஸ் ஸ்டார்டட் லைக் ஒர்க்கிங் வித் ஹிம், அவர் வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஹியூமர் ஆட் பண்ணுவோம் நம்ம அப்படின்ட்டு அவருடைய ஐடியாவோட தான் வந்துட்டு வி ஸ்டார்டட் இன்கார்பரேட்டிங் மோர் சீன்ஸ். இப்போ தேட்டரில் போய் உட்காந்து பார்த்தோம்னா அந்த சீன்ஸ்க்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய அப்ளாஸ், அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கு அப்படின்னு தெரியும் போது எவ்வளோ நல்ல விஷயம், நல்ல வேலை இதை ஆட் பண்ணும் அப்படின்னு மனசுல நினைக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அவருமே வந்துட்டு ஒரு
ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர்னா அவரால் எந்த அளவுக்கு அதில் வந்துட்டு சப்போர்ட் பண்ண முடியும், எவ்வளோ தூரத்துக்கு ஈ கேன் லெண்ட் இஸ் ஹேண்ட், அந்த மாதிரி ஒரு இதோட தான் ஈ மூவ்ஸ் வித் தம். அண்ட் அது வந்து ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் ஆக்சுவலாக. ரொம்ப ஒரு நல்ல மனசு, யாரும் சராசரியாக அவ்வளோ ஈஸியாக பண்ணிட மாட்டாங்க. அண்ட் அந்த விஷயத்தில் வந்துட்டு ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி தேங்க்ஃபுல் டு சந்தானம் ஆல்சோ. மொக்க காமெடியே சிரிக்குது, ஈஸியாக உசாராயிடும் நினைக்கிறேன். இந்த மாதிரி பசங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஒரு பொண்ணுக்கிட்ட இன்ட்ரோ கிடைச்சா போதும், உடனே ஸ்வீட்டாக பேசி வெளியே கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பீச் மாதிரி லோன்லி இடமா கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் டேஞ்சர் தான். அடுத்து சதீஷ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, சதீஷும் நானும் ஸ்கூல்ல இருந்தே கிளாஸ்மேட்ஸ். அண்ட் பல வருஷங்களுக்கு அப்புறமா தான் லீலைக்காக வி மெட்டப். அண்ட் அந்த நேரத்தில் சதீஷ் வாஸ் ஒர்க்கிங் வித் ரஹ்மான். அண்ட் எனக்கு வந்துட்டு ஒரு புது மியூசிக் டைரக்டர் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தப்போ சதீஷ் கால் பண்ணி யாராவது தெரியுமா அப்படின்னு கேட்கலாம் தான் ஐ கால்டு அப். பார்த்தா அவனே வந்துட்டு நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், லெட்ஸ் டூ இட் அப்படின்னாப்ல. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரை அவுட் பண்ண சாங் ஜில்லுன்னு ஒரு கலவரம் சாங்கை கம்போஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி ப்ரொடியூசர்கிட்ட போய் போட்டு காமிச்சோம். அவர் இமீடியட்டாக வந்து செகண்ட் தாட்டே இல்லாமல் அப்ரூவல் கொடுத்துட்டார், லெட்ஸ் டூ இட் அப்படின்னு. இப்போ இந்த படத்துக்கு வந்துட்டு ரிலீஸ்க்கு முன்னாடி இவ்வளோ பெரிய டிலே இருந்தும் அது வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பை வந்து பெருசாக கிரியேட் பண்ணியிருக்குன்னா ஐ ஷுட் சே த என்டையர் கிரெடிட் கோஸ் டு சதீஷ். It's been Satish song that has been keeping the film so fresh for so long. And FM channelsலாம் வந்து they have been playing it in high rotation. நாங்கள் எதுவுமே இது பண்ணாமலே அவங்களே வந்துட்டு they love the song and they were playing it so long. And அது ஒரு மேஜர் எக்ஸ்பெக்டேஷன் இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்தை வந்துட்டு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்ததுக்கு. ஸோ சதீஷோடைய ஒர்க் வந்துட்டு இட்ஸ் லைக் it has played a very very vital role in the film. பாக்குறதுக்கு அழகா இருக்காளே, இல்ல பழக ஆரம்பிச்சிருக்கா. பழகினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவ எவ்வளவு ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர்னு. அதுக்கப்புறம் அவன் விலகிட்டான். ஆனா பேசிக்கா அவன் ரொம்ப நல்லவன். சதீஷ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். அவன் வந்துட்டு லிரிக்கும் வந்துட்டு எழுதியிருக்காப்ல. அண்ட் சங் கப்புள் ஆஃப் சாங்ஸ் ஆல்சோ. ஜென்ரலாக மியூசிக் வர்றவங்க வந்து நல்லா வரக்கூடிய அந்த டேலண்ட் உள்ளவங்க வந்துட்டு ஓகே எனக்கு வருது அதனால வந்துட்டு ஐ கேன் டூ திஸ் ஐ கேன் டூ தட் அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் சதீஷை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலாகவே வந்துட்டு நல்ல லிரிக் ரைட்டர், நல்ல சிங்கர், அதே நேரத்தில் நல்ல கம்போசரும் கூட. ஸோ இது வந்து காம்ப்ரமைஸ்க்காக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஓகே நீ லிரிக் எழுதி நீயே பாடிடு அந்த மாதிரி பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் சாங் வந்துட்டு அஃப்கோர்ஸ் ஒரு டைட் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் இருந்தது, அதனால வி ட்ரைட் இட் அவுட். பட் அதில் வந்து ஹி ப்ரூவ்ட் இஸ் டேலண்ட் கம்ப்ளீட்லி. ஸோ ப்ரொடியூசரே வந்துட்டு கேட்டுட்டு லிரிக்கையும் மாற்ற தேவையில்ல, லிரிக்குடைய சிம்பிளிசிட்டி தான் அதுக்கு வந்துட்டு ப்ளஸ்ஸாகவே இருக்குது. அண்ட் இஸ் வாய்ஸ் இஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம்லி குட். ஸோ ரெண்டையுமே மாற்றாதீங்க அப்படின்னாப்ல. அண்ட் பொன்மாலை சாங்கும் வந்துட்டு சதீஷ் ஹிம்செல்ஃப் ஹஸ் ரிட்டன். பொன்மாலை சாங்குடைய இது ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் எல்லா சாங்ஸுமே கம்போஸ் பண்ண உடனே தத்தக்காரத்தில் போட்டு காமிக்காம வாட் வி டூ இஸ் அதுக்கு ஏதாவது டம்மியாக லிரிக்ஸ் எழுதி வி டேக் இட் டு த ப்ரொடியூசர். ஸோ அந்த மாதிரி தான் பொன்மாலை சாங்குக்கும் வந்துட்டு வி ரோட் த லிரிக்ஸ். அண்ட் விஷுவலாக எப்படி வரப்போகுதுங்கிறத கம்ப்ளீட்டாக முன்னாடியே வந்துட்டு நினச்சி வச்சிருந்தேன். அண்ட் சதீஷ்கிட்ட அந்த சாங்கை வந்துட்டு கம்போஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே ஐ டோல்டும் இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன்ஸ் நடக்க போகுது. ஸோ எடுத்த உடனே ரெண்டு பேரும் காரில் போயிட்டு இருக்காங்க. அண்ட் அவன் திரும்பி பார்க்குறான், ஷீஸ் கெட்டிங் ஆங்கிரி அண்ட் ஷீஸ் டேர்னிங் அவே. அதுக்கப்புறமா கார்ல இருந்து இறங்கி ஓடுறா, இஸ் ஃபாலோவிங். ரெண்டு பேரும் போய் ஒரு ஸ்ட்ரீட் சைடு ரெஸ்டாரண்ட்ல உட்காடுறாங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக என்ன நடக்குதுன்றத விஷுவலாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் அந்த விஷுவலை வந்து அப்படியே வேர்ட்ஸ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சாங்ல வந்துட்டு புகுத்தி இருந்தாப்ல. ஸோ அதை பார்த்த உடனே எனக்கு வந்துட்டு இதுக்கு எதுக்கு நம்ம இன்னொரு லிரிக் ரைட்டர்கிட்ட போய் கேட்கணும், இதுவே இவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கே அப்படின்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்துட்டேன். ஸோ அந்த விதத்துல தான் இட் ஃபெல் இன் பிளேஸ். ஸோ ஈ ப்ரூவ்ட் இஸ் டேலண்ட் அண்ட் வி couldn't say no to it.